பட்டப்படி படித்த மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு பணி கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அதோட +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். முதியோருக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல் கட்டட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது விபரீதமாக அவர்கள் உயிரிழக்கப்பட்டால் அவர்களுக்கு பணியில் இருக்கின்ற பொழுது எதேச்சையாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும். அதான் தம்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு போய் இது கிடைக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செஞ்சால் அவருக்கு மானியமா அவர்களுக்கு 75,000 ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் கொடுக்கப்படும். அதே போல இப்போ நம்ம ரேஷன் கடையில் அரிசி வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த அரிசி தரக்குறைவாக இருப்பதாக மக்கள் சொல்றாங்க. இனி அதிமுக ஆட்சியில் வந்தா கடையில் எப்படி அரிசி கொடுக்குறாங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில்லா பருப்பு இனிமேல் விலையில்லாம பருப்பு வழங்கப்படும். விலையில்லா எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கப்படும். நிறைவேற்றி தரப்படும் என்ற வாக்குறுதி நேரத்தில் தெரிவித்து அம்மா இல்லம் இன்றைக்கு ஏழைகளுக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு அம்மா இல்லம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவள் திருமணமாகி குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களை அடையாளம் கண்டப்பட்டு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல எங்க மாடு விடும் திருவிழா நடந்தது. அதிமுக ஆட்சிக்கு பிறகு சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.